இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் மற்றும் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி தங்கச்சிமடம் பகுதியில் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவலை செய்தியாளர் கார்த்திகிடம் கேட்கலாம். கார்த்திக், இதுவரை எவ்வளவு மீனவர்களும் மீன்பிடி படகுகளும் இலங்கை கடற்படை வசம் இருக்கின்றன? இன்றைக்கு இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடலிலிருந்து தொடர்ச்சியா மீன்பிடிக்க செல்லும் போது சிறைப்பிடிப்பது தொடர் கதையா இருக்கு. இந்நிலையில் பாத்தீங்கன்னா கடந்த 29ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடிக்க சென்ற 2 விசைப்படகுகள் அதுல இருந்து 17 மீனவர்களை சிறைப்பிடிச்சாங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை எல்லைதான் வந்து வழக்கு பதிவு செய்து இலங்கை சிறையில் அடைச்சிருக்காங்க. இதை கண்டிச்சு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒரு நாள் வந்து அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் வந்து தங்கச்சிமடத்தில் வந்து நடைபெறுது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் மீனவ குடும்பங்கள் மற்றும் மீனவ பெண்கள் வந்து கலந்திருக்காங்க. இவங்களுக்கு கோரிக்கை என்னவென்றால் இலங்கை சிறையில் உள்ள இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த மீனவர்களையும் படகை வந்து விடுதலை செய்யணும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரை பாத்தீங்கன்னா தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மீனவர்களும் 175க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் இலங்கை வசம் உள்ளது. அதே போல 20க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளும் இலங்கை வசம் உள்ளது. இந்த மீனவர்களையும் படகையும் வந்து உடனே விடுதலை செய்ய மத்திய அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரம் வந்து அதிக அளவுல வந்து பாதிக்கப்பட்டதாக சொல்றாங்க. ஒன்றிய பாஜக அரசு இந்த மீனவர் பிரச்சனைக்கு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்து வருவதாக மீனவர்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கை சிறையில விடுதலையான இந்த படகுகளை இங்கே மீட்டு கொண்டு வருவதற்கான மத்திய மாநில அரசு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இலங்கை சிறையில் பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் வந்து ஒரு துன்புறுத்தப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதையும் தடுத்து நிறுத்தணுங்கிற கோரிக்கை வலியுறுத்தி பார்த்தா இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுது. மத்திய அரசு துரித நடவடிக்கை எடுத்து இலங்கை அரசுடன் பேசி இனிவரும் காலங்களில் தமிழக மீனவர்கள் பிரச்சனை இல்லாமல் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழக மீனவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டம் வாயிலாக தெரிவிக்கிறாங்க. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.